sa sa ni sa ri sa sa ni sa ga ri ma ga ri sa ni sa ga ri ma ga ri sa pa ni sa ni sa ri sa sa ni sa ga ri ma ga ri sa ni sa ga ri ma ga ri sa என் போதை நீதான் என் போதை நீதானே போதை கனவே போதை கனவே போதை கனவே என் போதை நீதான் போதை கனவே போதை கனவே போதை கனவே என் போதை என் போதை நீதானே ஹாய்ங்க. என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன். என்ன எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களை யோசிக்க வச்சிருக்கேன்னு நினச்சா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக போகலாம்ல. எனக்கு வேற வேலை இல்லை பாரு. அப்போ வாங்களேன், நம்ம வண்டியிலே போகலாம். எதுக்கு? உன் கூட சேர்ந்து நானும் போலீஸ்ல மாட்டி ரோட்ல நிக்கிறக்கா? எப்போல இருந்துங்க என்ன ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? லைசன்ஸ் இல்லாத கூட எப்படி நான் நம்பி வர்றது? யார் சொன்னா இல்லைன்னு? அதெல்லாம் இருக்குங்க. ஓ, அப்ப இது திருட்டு வண்டியா? சொந்தமா காசே இல்லாம இஎம்ஐல வாங்கினது. ஐயே. அப்போ இன்சூரன்ஸும் இருக்குங்க. அப்புறம் எதுக்குற அன்னைக்கு ஃபைன் கட்ட காசு இல்லாம ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன்? ஒரு நாள் நீங்க மாட்டுங்க, அப்போ புரியும். எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கேட்குறதுக்கு புதுசாக நிறைய கேள்வியும் இருக்கும். லைசன்ஸ் இருந்தால் ஆர்சி புக் இருக்கான்னு கேட்பாங்க. இன்சூரன்ஸ் இருந்தால் ஹெல்மெட் இருக்கான்னு பார்ப்பாங்க. நம்பர் பிளேட் கரெக்டாக இருந்தால் டபுள் மிரர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இதுவும் பத்தலைன்னா 1 வே, ஹை ஸ்பீடு, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி ஃபைனை போட தான் பார்ப்பாங்க. கரெக்டு தானே? இதெல்லாம் இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும், இல்லைனா ஃபைன் தான் போடுவாங்க. எல்லாம் நம்ம சேஃப்டி தானே. ஊருக்கு புதுசில் அதான் தெரில. இப்போ என்கிட்ட ஹெல்மெட் இல்லை, ஃபைன் பே பண்ணிட்டு பில்லு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமும் நான் ஹெல்மெட் இல்லாமல் சுற்றினா தப்பு இல்லையா? தப்பு தான். அதுதான் கிடையாது. அந்த பில்லை வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஹெல்மெட்டே இல்லாமல் சுற்றுவேன். இப்போ சொல்லுங்க, அவங்க ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் பார்க்குறாங்களா? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். தேங்க்ஸ். நம்மளுக்குள்ளே எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? ஐயோ, ஹாய் சார். கட்டப்பா பார்க்குற பார்வையே சரியில்லை. நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். அப்போ நான் கிளம்புறேங்க. கட்டப்பா இருறா, நான் போயிட்டு காலங்க எனக்கு கூப்பிட்டு வரேன். பிரின்சி, ஒரு நிமிஷம். நாங்கள் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை அவமானப்படுத்திடாத. உங்கள் கௌரவத்தை எதுக்கு நாங்கள் சுமக்கணும்? இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டன்னா அது உங்ககிட்ட இருக்கிறது தானே கரெக்டு. அதுக்காக தான் சொன்னேன். உன் அம்மா தான் அண்ணன் அப்பான்னு யார் சொல்லியும் புரிஞ்சுக்காம எங்களால் அவமானப்படுத்திட்டு போயிட்டா. நீயாவது புரிஞ்சுக்கோ. நான் என்ன புரிஞ்சுக்கணும்? இப்படி கண்டவன் கூட பைக்ல வந்துட்டு இருந்தா உன்னை யார் எதுவும் கேட்க மாட்டாங்க. மூர்த்தி வீட்டு பொண்ணு என்ன பண்ணா தெரியுமான்னு ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று பேசுவாங்க. அதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு ஆன்டி சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. எனக்கு அது வேணும். அதுதான் என்னோட அடையாளம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே. புரிஞ்சுதா? உன் அம்மா பண்ணிட்டு போன அசிங்கத்தை மறக்கிறதுக்கும் மறைக்கிறதுக்குமே இவ்வளோ வருஷம் ஆச்சு. திரும்பவும் என்ன அதுக்குள்ள தள்ளிடாதமா. ஓ, சாக்கடை இங்கே தான் அடைச்சிட்டு இருக்கா? இல்லை சார், இங்கே தான் சாக்கடை அடைச்சிட்டு இருக்கு. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நிஜமாதான் சார். உங்களுக்கு ஸ்மெல் வரல? ஏன் பிரின்சி, உனக்கு வரல? இவ்வளோ பக்கத்தில் இருந்தா பிஞ்சங்கன வேறான்றிக்கும். சரிங்க தம்பி, சரி பண்ணிடலாம் சுத்தமா. ஓகே சார்.
ஏண்டி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. தேங்க்ஸ்டா. ஓ, தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க. ஓகேங்க. ஓவரா சீன் போடாத. எங்க பழைய மாதிரி என் கூட பேசாம போயிருவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன். எத்தனை வருஷம் பேசாமல் இருந்தாலும் பார்க்காம இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுதா? வா. மா, எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன். இங்கே என்ன பண்ணுறீங்க? என்னண்ணா வர சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயங்களா? என்ன அவசரம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. இத பாருங்க, உங்களுக்கே புரியும் நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு. சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கா உங்க பையன். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் இல்லைங்க. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம்ல. நீங்க பேசுறத பார்த்தா இதெல்லாம் நீங்க சொல்லிதான் உங்க பையன் பண்றான் போல. நீங்க எங்களை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல, இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது நீங்க யாரு, உங்க பிளான் என்னன்னு. நல்ல வசதியான குடும்பம், வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி மயக்கிட்டா இருக்கிற எல்லா சொத்தையும் மொத்தமா நீங்களே சொந்தம் கொண்டாடலாம். அப்படித்தானே? எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. நிறுத்துமா. பொம்பளையாச்சுன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இருக்க. அப்படியே நீங்க சொல்றது உண்மையா இருந்தா என் பையன் ஒன்னும் உங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டு போலையே. உண்மையெல்லாம் இப்ப வருது இல்ல. ஆத்தாளு மகனுமா சேர்ந்துக்கிட்டு என்ன நாடகம் ஆடி ஆடுறீங்க? நிறுத்துங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்களுக்கு என்ன மரியாதை? இங்க பாருமா, என் பொண்ணே விருப்பப்பட்டு வந்திருந்தாலும் உன் பையனுக்கு தெரிய வேணா உங்க தராதரம் என்னன்னு. ஒண்ணுமே இல்லைனாலும் உங்க ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஆனா இதே மாதிரி மறுபடி நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். ஆமா, உனக்கு இருக்கிறது ஒரே பையன்ல? இருக்கணும்ல. கிளம்புங்க. ஒரு நிமிஷம். ஆமா, உன் பையன் மட்டும்தான் இப்படியா இல்ல நீயும் யாரையாச்சும்? டேய் அக்ஷய். அரடே, வாங்க மாப்ள, உட்காருங்க. நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். வயசுல பெரியவராச்சேன்னு அமைதியா இருந்தா என்ன வேணா பேசுவீங்களா? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணணும் மாப்ள? நீங்க என் அம்மா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு என் பொண்ணு கூட பேசுறதுக்கு? ஆமா, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடா? அது சரி, உன் அம்மா சரியா இருந்தா தானே நீ சரியா இருப்ப. நீயே உன் மாமனாரோட சொத்துல தான் மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்க. என்னமோ நீ சம்பாரிச்ச மாதிரி ஓவரா பண்ற. இதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட அப்படி பேசுன. சுமி அவரு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதேன்னு. இப்போ மேல கை வைக்கிற. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. உனக்கு தான் எதுவும் தெரியாது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததை எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பிட்டாரு. ஆனா எங்க அப்பா கொஞ்சம் கூட கோவப்படாம பொறுமையா என்ன ஏதுன்னு என்கிட்ட விசாரிச்சு உங்க அம்மா கிட்ட வந்து நம்ம விஷயத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னாரு. உண்மை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க சுமி. போதும் அக்ஷய், இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நினைக்கல. உன்னை போய் எப்படி லவ் பண்ணன்னு தெரியல. இங்க பாரு, எனக்கு எங்க அப்பாவோட கௌரவம் தான் முக்கியம். நீங்க இருந்து வெளியே போ. சுமி, உனக்கு அவரை பத்தி தெரியல. சரி விடுமா, அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. அவரை போய் பா, அவன் எப்போ உங்க மேல கை வச்சானோ அப்போல இருந்து அவனுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. வெளியே போடான்னு சொன்னேன். போ. சரி விடுமா, என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிட்டா, அது போதுமா? எனக்கு அது போதும்.
ச்சே, நான் சொல்ல வர்றதை அவ கேட்கவே இல்லடா. அவங்க அப்பா நல்லா டபுள் கேம் ஆடிட்டான். உன உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? அவளுக்கு வராதா? அதானே, அவரை நீ விட்டுறக்கூடாது. ம் அம்மா அழுததை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மச்சான். புரியுதுடா. சுமிக்கும் அப்படிதானே இருந்திருக்கும். அவன் முன்னாடியே அவங்க அப்பா மேல கை வச்சா. சரி விடு, பார்த்துக்கலாம். எது சுமி கல்யாணத்தியா? என்ன சொல்ற நீ? நீ போனதுக்கு அப்புறம் என் மாமா சுமி கிட்ட பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன். அவ உங்களை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டான்னு சொன்னான். அதுக்கு அவரு, அதை எப்படிமா அனுப்புவேன், இருந்து உன் கல்யாணத்தை பார்த்து நல்லா சாப்பிட்டு வாழ்த்திட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இந்த மொய் ம், சுமி என்ன சொன்னான்னு கேட்டுங்க. சொல்லு பிரின்சி. உங்க இஷ்டம்ப்பான்னு சொன்னான். இன்னும் திரும்ப என்னவா இருக்கும்? ம்ஹும். என்ன மச்சி, எப்படி பேச்ச பார்க்கலான்னு யோசிக்கிறியா? ஆமா மச்சி, ஆனா அவ கூட இல்ல. ஆ, அப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? அவ அப்பா. அவங்க அப்பா தான் முதல்ல கரெக்ட் பண்றேன். ஐய, ஆமா மச்சி, அவங்க அப்பனை கரெக்ட் பண்ணி எல்லாரும் சமன் புரிய வச்சு அவர் வாயாலே என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட வைக்கிறேன். அப்புறம் சுமி கழுத்துல தாலியை கட்டுறேன், அவங்க அப்பனை தாத்தா வாக்குறேன். அது சரி. நல்ல வேலை அவங்க அம்மா இல்ல, ஆ? ஆயா வாக்கிருப்பான்னு சொன்னங்க. இவன் வேற. எப்படியோ நம்ம ரூட்டு கிளியர். ம் லூசு. ஐயோ, நெய் குழந்த மாதிரி இருக்காளே.